கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள்ல டிவைன் வேர்ட் மூலியமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஒரு சில நாட்களாகவே உலகமெங்கும் வியந்து பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் அவங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ் எப்படி பூமிக்கு சேஃபா ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு டெக்னாலஜிஸ், எவ்வளவு செலவுங்க, எவ்வளவு பேருடைய டீம் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்கள பக்கத்துல ஏதோ ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போற மாதிரி சேஃபா ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா இதை விட ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1 எழுதியிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளா இருந்ததாங்க. அந்த பூமியை எப்படி படைச்சார் தெரியுமா? அவர் வார்த்தையினால படைச்சாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி அந்த வார்த்தையில என்ன இருந்ததுன்னு பாக்குறீங்களா? அந்த வார்த்தையில வல்லமை இருந்தது, அந்த வார்த்தையில ஆளுகை இருந்தது, அந்த வார்த்தையில அதிகாரம் இருந்தது, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது. சங்கீதம் 33:9 சொல்லியிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதத்துல ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறது. மத்தேயு 8வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு சொல்லி ஏசு கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, நான் வந்து அவனை சுகமாக்குறேன் அப்படி சொல்றாரு. அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாத்தீங்களா? இயேசு வந்து கை வைக்கணும், இயேசு வந்து என்னைய தொடணும், இயேசு வந்து என்னை சந்திக்கணும் அப்படியெல்லாம் அவன் நினைக்கலங்க. இயேசுடைய வார்த்தை மேல ஒரு விசுவாசம், நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு சொன்னாங்க. அவன் அந்த சொன்ன மாத்திரத்திலேயே ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன பண்ணார்னா, வேலைக்காரனுக்கு சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோங்க. இதுல இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், உங்கள் வார்த்தையிலும் வல்லமை இருக்கும், உங்கள் வார்த்தையிலும் ஆளுகை இருக்கும், உங்கள் வார்த்தையிலும் அதிகாரம் இருக்கும், உங்கள் வார்த்தையிலும் ஜீவன் பிறக்கும். உங்க சூழ்நிலைகள், எதிராக இருக்கிற போராட்டங்கள், வியாதிகள் எதுவா இருந்தா என்ன, நீங்க தேவ வார்த்தையை தியானித்து தேவ வார்த்தையை பேசும் பொழுது நிச்சயமாய் நீங்க சொல்லவும் ஆகும், நீங்கள் கட்டளையிடவும் நிற்கும். கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.